ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கேம்கோ ரீப்பர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீப்பரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த 500 ஹவர்ஸ்க்கு மேலே எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் வீடியோ தெரிவிக்கிறாங்க. மேக்ஸிமம் இப்போது இந்த 1 மந்த்தாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மிஷினை பற்றி. இது ஸ்பேர் வேணும், இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, என்ன பண்ணணும், என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி தான் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதான் இந்த வீடியோவில் போட போகிறோம். இந்த 500 ஹவர்ஸ்க்கு மேலே எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ லாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த செயின் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஹவர்ஸ் எல்லாம் இதில் கணக்கு கிடையாது. செயின் லூஸ் ஆகும்போது டைட் பண்ணிக்கணும். எப்படி செயின் லூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த லெவலுக்கு இருந்தால் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பாருங்கள், இது போய் இந்த இடத்துல டச் ஆகும். ரொம்ப இதாகிடுச்சுன்னா இது வந்து லூஸாக இருக்குது. இந்த ரொம்ப செயின் ரொம்ப லூஸ் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டு ஓட்டும்போது இந்த இடத்துல டச் ஆகும். இந்த இடத்துல டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது டேமேஜ் ஆகும், பிடுங்கிடும் நிறைய டைமு. இது வரைக்கும் நாங்கள் டச் ஆகுறதில்ல, கண்டிப்பாக டச் ஆகும். ஒரு டைம் டச் ஆகிருக்கு, ஆனால் ரொம்ப டேமேஜெல்லாம் ஆகலை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த செயின் மட்டும் 2 செயினுமே பாருங்கள், இது ரொம்ப லூஸாக இருக்குது. இந்த அளவுக்கு லூஸாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் டேமேஜ் ஆகும். அப்புறம் அந்த செயின் லூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, தாளுங்க எடுத்துகிட்டு வரும். தாளம் எடுத்துகிட்டு வரும்போது செயின் வந்து காடி விட்டு மேலே ஏறிடும், இல்லைக்குள்ளே உள்ளே போயிடும். தெரியும் பாருங்கள், இந்த செயின் உள்ளே போதில்ல, ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். ஏன்னா லோடு எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக செயின் வந்து முன்ன பின்னே இப்படி கீழுக்காகும், இல்லை மேலுக்காகும், ஏதாச்சும் ஒன்று ஆகும். கண்டிப்பாக இதில் ரியாக்ஷன் நடக்கும். அந்த டைமில் செயின் ரொம்ப லூஸ் வந்துச்சுன்னா அது காடி விட்டு மேலே ஏறிடும். பார்த்துக்கோங்க. ஏறிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னு கட் ஆகும். இந்த இடத்துல ஒரு பின்னு வரும், அந்த பின்னு கட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த இடத்த அப்போ சரி பண்ணி போட்டுக்கினா ஒன்றும் இல்லை. அடுத்தது என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோன்னா, இந்த அடியில் பாருங்கள், 500 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த அடியில் ரொம்ப இந்த அடியில் தேஞ்சிட்டு தான் போகும். இது எல்லாமே இது வந்து ரொம்ப 500 ஹவர்ஸ்க்கு மேலே ரொம்ப டேமேஜ் ஆகிடுது. பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஹோல்ஸ் ஆகிருக்கு. பெல்ட் வச்சோம் இதுக்கு முன்னாடி, அப்போவும் தேஞ்சிருக்கு. இது வந்து பீஸ் வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபுல்லாக இது ஆல்ட்ரு தான், இனிமேலுக்கு ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ண பாருங்கள். இதெல்லாம் போயிடுச்சு. இப்படியே விட்டோம்னா இது தனியாகவே வந்துடுது. ஏன்னா ஒன்று அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் பீஸ் வச்சுருக்கோம். நம்ம மேக்ஸிமம் பீஸ் இந்த அளவுக்கு வைக்கவே கூடாது. பாருங்கள், இதெல்லாம் பீஸ் வச்சுருக்கு, இந்த அளவுக்கு வைக்கக்கூடாது. அது எப்படி வேணும்னு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது 500 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இது வந்து ரொம்ப தேய்மானம் அடைஞ்சிருது. ஏன்னா தேய நம்மளுக்கு அறுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே பிடிக்கும். பட் இருந்தாலும் இது வந்து பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஆடுதுன்னு. சும்மாவே ஆடுது. இப்படியெல்லாம் ஆடவே கூடாது. ஏதாச்சும் கல்லுக்கு போய் டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது கட் ஆகிடும் மொத்தமாகவே. இதோடைக்கு இது தனியாகவே வந்துடும். இந்த விங்ஸு இந்த இடத்துல கட் ஆகிடும். பாரு, இது எப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். இது பாரு எப்படி ஆடுதுன்னு, இந்த பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு. இது பாரு ஸ்டேபிளாக இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அடுத்து நம்ம கியர் பாக்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா கியர் பாக்ஸ் வேலை வருது அப்படின்ட்டு. கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. தேய்மானத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக கியர் பாக்ஸ் வேலை வர்றது. முன்னாடி இந்த தேங்காய் ஒம்பாலை அந்த மாதிரி மாட்டுது, அந்த மாதிரி நேரத்தில் வடிது அப்படின்றதெல்லாம் சும்மா பேச்சு. ஏன்னா நானும் இது வரைக்கும் 500 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன். எனக்கு நடந்ததெல்லாம் ஒரு டைம் கூட அந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஒம்பாலை மாட்டி கியர் பாக்ஸ் வேலை வர்றது, அந்த மாதிரியெல்லாம் ஓலை தேங்காய் அந்த மாதிரி மாட்டி வேலை வர்றதெல்லாம் தேய்மானத்தால் வந்திருக்கு நிறைய பிரச்சனை. அப்புறம் ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் என்ன பார்க்கணுன்னா, இந்த கியர் பாக்ஸ்லேருந்து ஒரு சாஃப்ட் வரும் கீழே வரைக்கும். பார்த்தாலே தெரியும். இந்த கியர் பாக்ஸுங்க டாப்லேருந்து இந்த கீழே எண்டு வரைக்கும் ஒரே ஒரு ராடு வரும். அந்த ராடு வந்து கட் ஆகும். அதுக்கு ஏன் கட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 2 பிடிப்பு மாதிரி இருக்கும் இந்த கியர் பாக்ஸுக்கு. பாருங்கள், இந்த இடத்துலையும் இது கீழே பார்த்தாலே தெரியும். இந்த பிடிப்பு இது வந்து இந்த நட்டு லூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள், இதில் லூஸ் ஆகிருக்கு. லூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஏன்னா செயின் லோடு இழுக்கும். இருங்க, அந்த பக்கம் காட்டுறேன். செயின் லோடு இழுக்கும்போது அந்த நட்டு லூஸ் ஆகுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ராடு கட் ஆகிடும். இதுக்கு நேராக கட் ஆகும். இந்த செயின் இந்த டீத்துக்கு மேலே இந்த இடத்துல கட் ஆகும். ஏன்னா ஒரு டைம் எனக்கு அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த கியர் பாக்ஸ் இந்த ராடை இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா செயின் சுற்றுதில்ல,
செயின் ஃபுல் தாள் எடுத்துன்னு ஃபுல் லோடில் போகும். அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா அது லூஸ் ஆகும்போது இந்த செயின் இழுத்துச்சுன்னா ஃபுல் டைட்டில் தான் ஓடும். இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது ஆப்பில் இருக்கிறனால அந்த நேரத்தில் நீங்கள் என்ன ஆகணும், இது லூஸாக இருந்துச்சுன்னா அந்த சாஃப்ட் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் சாஃப்ட் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஓடும். லைட்டாக பெண்ட் ஆச்சாலே கட் ஆகிடும். ஏன்னா ஒரு டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு. மேக்ஸிமம் இது ரிப்பேர் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக எல்லா ஸ்பேர்ஸும் இருக்குது. அது கரெக்டாக நம்ம இடத்துல போய் வாங்கினோம்னா கண்டிப்பாக எல்லா ஸ்பேரும் இருக்குது. ஆனால் லோக்கலில் கண்டிப்பாக கிடைக்காது, எந்த ஊரில் இருந்தாலும் சரி. இது மேனுஃபேக்சர் ஏரியான்னு உங்களுக்கு தனியாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் இது எந்த இடத்துல ஸ்பேர்ஸ் வாங்குறது அப்படின்ட்டு. இல்லை அது விஷயமாக நான் அடுத்த வீடியோ கூட போடுறேன். அடுத்து என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஓட்ட தான் தெரியும். 500 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன். இது வரைக்கும் வந்த பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வாங்குகிற ஐடியா இருக்கும். ஏதாச்சும் இந்த மிஷினை பற்றி தகவல் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.